வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நீங்கள் எழுதணும். ஸோ அதே மாதிரி போயம் ரிலேட்டடான கொஸ்டின்லாம் வந்து எழுதிங்கன்னா பார்ட் 4ன்னு போட்டு இதில் ப்ரோஸு, ஆத்தரு, அதே மாதிரி சினாப்சிஸ்லாம் போட்டு தீம், இன்ட்ரடக்ஷன் இந்த மாதிரி அழகாக நீட்டாக எழுதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரெசன்டேஷன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 12th இங்கிலீஷ் நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் போட்டிருக்காங்க பாருங்கள். மெயினாக மைண்ட் மேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டும். ஸோ அதனால் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை ஒரு டைம் பார்த்துட்டு போங்க. ஸோ அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணி பென்சில் வச்சே முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அழகாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாளை நடைபெறக்கூடிய தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் நான் 1 by 1 வந்து உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணால் நமக்கு மார்க் கொடுப்பாங்க, என்ன மாதிரி பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ மெயினாக வந்து சினாப்சிஸ் வந்து போடுங்க. சினாப்சிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு சினாப்சிஸ்க்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து ஏரோ மார்க் மாதிரி போடுங்க. சப்ளிமெண்ட்ரி யார் எழுதுனது, ஆத்தரு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சர்ச் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு எழுதி வாட்டருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மைண்ட் மேப் வந்து கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் பேராகிராஃப் ஆகட்டும், எஸ்ஏ ஆகட்டும், அதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மைண்ட் மேப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபேர் டிராஃப்ட்டு, ரஃப் டிராஃப்ட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் லெட்டர் இருக்குது, ஃப்ரம்மு, டூவு, ரெஸ்பெக்டட் சார். ஸோ என்ன நீங்கள் சொல்ல வரீங்களோ, என்ன பாடி லெட்டரோ அது எல்லாமே வந்து எழுதணும். ஸோ இப்படி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோ இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய ஆன்சர் ஸ்கிரிப்ட் வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். ஸோ இஆர்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ரெஃபரன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்டர், கம்ப்ளைனிங் லெட்டர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம்மும் இருக்கணும், டூவும் இருக்கணும், ரெஸ்பெக்டட் சார். சப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே 1 by 1 கொடுத்துருக்காங்க. சம்மரி ரைட்டிங் வந்து எப்படி எழுதணும். இப்போ சம்மரி ரைட்டிங் ஆஸ் யூஷுவல் வந்து ரஃப் டிராஃப்ட்டு, கேம்ஸ்னு எழுதி இந்த பக்கம் இப்படி அடிச்சிருங்க. அதே மாதிரி ஃபேர் டிராஃப்ட்டு, ஹெட்டிங் வந்து கேம்ஸ்ன்னு கொடுத்து இதை வந்து நீங்கள் அடிக்கக்கூடாது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் கிவன் பேசேஜ், டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் சம்மரி, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளிமெண்ட்ரி எப்படி வந்து ரைட் பண்ணுறது. இப்போ சப்ளிமெண்ட்ரி வந்து 43A சப்ளிமெண்ட்ரியில் லைஃப் ஆஃப் பின்னு எழுதிட்டு ஆத்தரோட பேர் எழுதிடணும். சினாப்சிஸ் போட்டு தீமு, இன்ட்ரடக்ஷன், கேரக்டர்ஸ் அண்ட் த ரோல், அதே மாதிரி பை அண்ட் ரிச்சர்ட், சர்ச் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர், வாட்டர் இஸ் இயர்லியர் லைஃபு, அதே மாதிரி கன்க்ளூஷன், மாரல், இதெல்லாம் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி தீம் போட்டு லைஃப் ஆஃப் அப்படின்னு எழுதி அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க, கேரக்டர்ஸ் ஆஃப் த ரோல்ஸ் இதெல்லாம் எழுதிட்டு ஸோ அதுக்கு கீழே மைண்ட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். ஸோ மைண்ட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். லைஃப் ஆஃப் பி பொறுத்த வரைக்கும் மைண்ட் மேப் வந்து டோட்டலாக இதை தான் நீங்கள் வந்து சொல்ல வரீங்கன்னு சொல்லி உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயம் பொறுத்த வரைக்கும் அவர் கேஷுரன் ட்ரீ வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. போயம் எழுதி ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் போட்டு உள்ளே வந்து ஆப்ஷன் ஏவா பியான்னு போட்டுருங்க. போயம் எழுதி கேஷுரன் ட்ரீ, பொயட் வந்து யாருன்னு எழுதணும். அதே மாதிரி சினாப்சிஸ் போட்டு தீமு, இன்ட்ரடக்ஷன், அப்பியரன்ஸ் ஆஃப் ட்ரீ, நேச்சர் ஆஃப் ட்ரீ, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன், மாரல். ஸோ இதில் தீம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், அப்பியரன்ஸ் ஆஃப் ட்ரீ இருக்கணும், நேச்சர் அண்ட் ட்ரீ இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டு. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப்பில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த கேஷுரன் ட்ரீயில் நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க, டால், ஸ்ட்ராங்கு, அதே மாதிரி க்ரீப்பர், நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜென்டில்மேன் வந்து கேட்டிருக்காங்க. இதில் தீம் இருக்கணும், இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், 2 ஜென்டில்மேன் இருக்கணும், அப்பியரன்ஸ் ஆஃப் 2 days, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ நிறைய வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த மைண்ட் மேப் தான் மெயின். ஸோ
ஸோ நடைபெற இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கு இதில் இருக்கிற மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நல்ல மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்குது, அது எல்லாமே நான் 1 by 1 வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா முடிஞ்ச வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். முக்கியமான இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பேராகிராஃப் எழுதுறது, ப்ரோஸ் ஆகட்டும், சப்ளிமெண்ட்ரி ஆகட்டும், எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ அடுத்த வீடியோவில் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதான் அப்டேட்டு.